வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்திய இந்த தலைப்பு கொடுக்கும் போதே உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி உண்டாகலாம். ஆனால் நான் வேதத்தில் இருக்கிற வசனங்களை நான் அப்படியே அவனுடைய கிருபையினால சொல்ல ஆண்டவர் உதவி பண்ணுவாராக. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், ஈரக்குலையை கிழிக்கும் கர்த்தர். இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. வாசிக்கலாம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. குட்டிகளை பறிகொடுத்த கரடியை போல நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து. வார்த்தை பாருங்க, அவர்கள் ஈரக்குலையை கிழித்து. நம்ம தமிழ்ல ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்காங்க. வாசிங்க. அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல் பட்சித்து போடுவேன். காட்டு மிருகங்கள் அவர்களை பீறி போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு ஒரு கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும்? அவர் அன்புள்ள தேவன், நம்மளை நேசிக்கிற தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன். இப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தையை உபயோகப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. இத யூடியூப்ல போடும் போதே, அந்த தலைப்பை பார்க்கும் போதே நிறைய பேருக்குள்ள இப்படி கர்த்தர் செய்வாரானா, நான் வசனத்தை தான் உங்க மத்தியில பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் வரும் முட்டாள், அறிவு கெட்டவன், கர்த்தர் இப்படி செய்வாரானா, அங்க யாரு கேள்வி கேட்காங்களோ, யாரு தவறா சித்தரிக்காங்களோ, அந்த வார்த்தை அவர்களுக்குத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் துணிகரமான காரியங்களுக்குள்ள தள்ளப்படும் போதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் தேவனுக்குள்ள பெரிய ஒரு அங்கலாய்ப்பு உண்டாகிறது. அவர் நமக்காக உயிரை கொடுத்த தேவன், நமக்காக சிலுவையில அறையப்பட்ட நல்ல ஒரு அன்பின் தகப்பன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த வார்த்தைகளை வேதனையோடு உபயோகப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. துக்கத்தோடு உபயோகப்படுத்துகிறார். 430 வருஷம் இஸ்ரவேல், அந்த ஜனங்கள் எகிப்தில அடிமையா இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். ஆவியானவர் இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தினார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போய், தேவனுக்கு துரோகம் பண்ணி, தேவனை துக்கப்படுத்தி, காயப்படுத்தி, இன்னைக்கு அதிகமாய் ஒயின் ஷாப்ல பல கோடிகள் விற்கப்படும். எல்லாம் குடிக்கிற சகோதரனை பார்த்தா, குடிக்கிற சகோதரிகளை பார்த்தா, பெண்கள் அதிகமாய் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். யாருன்னா கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். சபையில நேற்று முழுவதும் இரவெல்லாம் நல்லா ஆட்டம் பாட்டத்தோடு ஆராதித்து விட்டு, இன்னைக்கு தெருவில் அநேக பேர் படுத்து கிடக்கிற சூழ்நிலையை பார்க்க முடியும். ஏன் அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார்? நீங்க நல்லா கவனிச்சீங்களா? சிலருக்கு இப்ப நிறைய பேருக்கு இந்த அட்டாக் வருது, அடப்பு வருது. முன்னாலெல்லாம் பாத்தீங்களா, ஓபன் பண்ணி சில காரியத்தை உள்ள இருக்கிற என்ன பார்ட்ஸ் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது, இருதயத்துல பாதிப்பா இல்ல வேற எதுவும் அடப்பு இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்ப இந்த ஆஞ்சோ மூலமாக அந்த அடப்பை எடுக்கிறத பார்க்க முடிகிறது. இங்கேயும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் அவர்கள் ஈரக்குலையை கிழித்து அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். நீங்க ஏன் ஆண்டவர் இந்த கோபத்துல பேசுறாருன்னா, 5ஆம் வசனத்தை வாசிங்க. 4 வாசிச்சு 5 வாசிங்க. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல்
உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் வறட்சியான ஒரு இடத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். தரித்திரமான ஒரு நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தூக்கி எடுத்து அந்த விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தால கழுவி சுத்திகரித்து ஒரு உயர்ந்த இடத்துல தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வைக்கிறத பார்க்க முடிகிறது. அதற்கு பிற்பாடு அவங்க என்ன செய்யறாங்கன்னா 6ஆம் வசனத்துல வாசிங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அடப்பு வந்து விட்டது. அங்க உள்ள ஒரு அடப்பு இருக்கிறது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த அடப்பை எடுக்கிறதுக்காக ஒரு ஆஞ்சோ பண்ணுறதுக்காக அந்த இருதயத்தை கிழித்து அவனை குணப்படுத்தும்படியாக தான் இந்த வார்த்தை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதித்த பிற்பாடு ஜனங்களை பாருங்க. நடந்து வரும்போது ஓடி ஓடி வந்த ஜனங்கள் சபைக்கு ஆண்டவர் என் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வராங்க, சரி ஒரு பைக் கொடுப்போம் அப்படின்னா 10 நிமிஷம் லேட்டா தான் வராங்க. சரி குடும்பமா வர லேட் ஆகுது, பைக்ல வர முடியல, நீங்க குடும்பத்துல 5 வரை ஆயிட்டுனா 1/2 மணி நேரம் லேட்டு. என்ன பிரதர் 1/2 மணி நேரம் லேட்டா வரீங்க? டிராபிக் ஆயிட்டு. இங்க அடப்பு வந்துட்டு இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடப்பை தட்டு காப்பாற்றணும். ஏன்னா அட்டகளை செத்துறக்கூடாது, என் பிள்ளைகளை எப்படியாட்டும் காப்பாற்றணும் சொல்லிதான் ஆண்டவர் அங்க ஒரு டாக்டரை போல செயல்படுகிறத அந்த இடத்துல ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்கள்ல திரளான கூட்டங்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். வாழப்போறது ஒரே ஒரு வாழ்க்கை. அதுல என்றைக்கு நம்மை இரட்சித்த தேவனை நாம் கரம் பிடித்தமோ, நாம் ஜீவனே போனாலும் சரி நான் கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டேங்கிற ஒரு தைரியத்தோடு வாழ்ற தேவ பிள்ளைகள் தான் இந்த கடைசி நாட்கள்ல தேவனை பிரியப்படுத்தி வாழ முடியும். இல்லை என்றால் நிச்சயமாய் வஞ்சிக்கப்படுவார்கள். தாங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் வருமானம் கூட 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 திருப்தி உண்டாகிவிட்டது. திருப்தியான பின்புதான் அவர்கள் இருதயத்துல இந்த கொழுப்பு போய் அடைக்கிறத பார்க்க முடிகிறது. பண ஆசைங்கிற கொழுப்பு அல்ல. எத்தனை சிலருக்குலாம் 2 அடப்பு இருக்கு அப்படிங்காங்களா பிரதர்? ஒரு உள்ள ஒரு 7 இருக்குமோ? எப்படி கேட்க, ஒரு 7 அடப்பு வரை இருக்குமோ? சிலருக்குலாம் 2 அடப்பு 3 அடப்பு அப்படிங்காங்க. இந்த பண ஆசைங்கிற அடப்பு உள்ள போய் அடைச்ச உடனே ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளைகள் மடிந்து விடக்கூடாது, செத்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு டாக்டரை போல செயல்பட ஆரம்பிக்கிறார். பண ஆசை தான் இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளை தூரம் கொண்டு போகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க வீட்டுல நாங்க 7 பேரு, 4 பெண்கள் 3 ஆண்கள். நான் தான் வீட்டுல லாஸ்ட். எங்க அக்கா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலே நல்ல ஒரு வீடை கட்டி, நல்ல அந்த நாட்களே ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாலே நல்ல ஒரு வீடை கட்டி அவங்க கொஞ்சம் வாழ ஆரம்பித்தார்கள். ஆண்டவராகிய தேவன் கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், கொஞ்சம் உயர்வு வந்தது. அந்த வீடை கட்டின பிற்பாடு நான் வீடு கட்டிட்டேன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் அற்பமாய் பார்க்கிறது. ஒரு ஓலை வீட்டில் இருக்கிற ஜனங்களை, வீடு இல்லாத ஜனங்களை ரொம்ப கேவலமா தரக்குறைவான வார்த்தைகளால பேசுகிறத நான் என் காதால கேட்டிருக்கேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த வீடை கட்டி கொடுத்த தேவனை நாம் உயர்த்த வேண்டுமே தவிர, நான் கட்டிட்டேங்கும் போது இந்த பெருமைங்கிற அடப்பு உள்ள வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எப்படியாட்டும் ஒரு ஆஞ்சோ பண்ணி என் பிள்ளைகளை காப்பாத்துன்னு சொல்லி அவர் தீவிரமாய் செயல்படுகிறார். பெருமை. வீடு இல்லாதவங்களை பார்த்தா வீடு இருக்கிறவங்களுக்கு பெருமை. நான் சொந்த வீட்டுல இருக்கேன், அவன் புத்திக்குதான் அவன் நடுத்தருவில் நிக்கான்,
6 மாசத்துக்கு ஒருக்கா வீட்டை காலி பண்றான். ஆண்டவர் பார்த்தாரு, நீ சொந்த வீட்டிலே இருக்கா, உன் சொந்த வீட்டை வித்துட்டு நடுத்தெருவுக்கு கொண்டு நிப்பாட்டுன்னு சொல்லி நடுத்தெருவில் நிப்பாட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன்கிட்ட யார்கிட்ட விளையாண்டாலும் தேவன்கிட்ட விளையாடக்கூடாது. யார்கிட்ட மனிதன்கிட்ட விளையாண்டு நம்ம தப்பிக்கொள்ள முடியும். தேவனோடு நீங்களும் நானும் விளையாடுவோம் என்றால், இன்னைக்கு இருக்கிற திருச்சபைகள் விளையாடும் என்றால், ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஈரக்குலையை கிழித்து உள்ள இருக்கிற அந்த பெருமைங்கிற அடப்ப, அந்த பெருமைங்கிற அந்த கிரிகளை வெளியே எடுத்து போட அவரால் முடியும். அந்த வேதனையோடு தான் ஆண்டவர் சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், கரடிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பெருமை இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு முக்கியமான பெரிய ஸ்கூல்ல பிள்ளைகள் படித்தா, சாதாரண ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளை பார்த்து இந்த ஸ்கூல்லயே படிக்காங்க, அந்த பேச்சிலேயே அவங்க கொன்றுவாங்க. இந்த ஸ்கூல்லையா, அங்க பீஸ் எவ்வளவு, அங்க வருஷத்துக்கு 10,000 ரூபாய். என் பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டுதேன். 2 லட்சம் ரூபாய் கட்டுதியா, சரி, உன் ஈரக்கொலை இனிமே கிழிச்சாதான் சரி வரும். உன் கழுத்துல இருக்கிற செயின், உன் வீடு, பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் மேல இருந்து ஒரு பைபாஸ் போட்டு விட்டா ஏவிஎம்ல கொண்டு நீ கொடுத்துருவா. ஆண்டவர் தெரியும் யாரை எப்படி தட்டுன்னு சொல்லி. அந்த கோபத்துலதான் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்குள்ள மேட்டிமை உண்டாகிவிட்டது. அவங்களுக்குள்ள மகா பெரிய ஒரு செழிப்பு உண்டான உடனே தேவனை மறந்து விட்டார்கள், கண்மலையை மறந்து விட்டார்கள். அந்த ரட்சித்த தேவனை மறந்து இவங்களுக்குள்ள பெருமையும் பலவிதமான சிற்றின்மங்களுக்கும் தேவ ஜனங்கள் இடம் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவருடைய இரக்கத்தை பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. நீ மறுபடியும் என்னுடைய சமூகத்துக்கு வந்தா நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன்னை தூக்கி எடுத்து உன்னை நிலைநிறுத்துவேன் சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. பெருமை சாத்தானுக்குரியது. அது சாத்தான் வாய் திறந்து கூட சொல்லல. ஏசாயால வாசித்தால் அவன் வாய் திறந்து கூட தேவனை, நான் தேவனுக்கு மேலாக சிங்காசனத்தை வைப்பேன்னு சொல்லி வாய் திறந்து சொல்லல. அவனுடைய இருதயத்தில் அவன் சொன்ன உடனே அவன் கீழே தள்ளப்படுகிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கும் அநேக ஜனங்களுக்குள்ள படித்த பெருமைகள், கொஞ்சம் படிச்சுட்டா படிக்காத ஜனங்களை குறித்து அற்பமாய் பார்க்கிறது. அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு ஒண்ணுமே தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலருக்கு ஆண்டவர் படிப்பை கொடுத்து ஊழியத்துல இல்ல அவங்க விசுவாசிகளா இருந்தாலும் பயன்படுத்த முடியும். சிலரை படிக்காமையும் பயன்படுத்த முடியும். சிலரை படிக்காத சகோதரனை பிசினஸ்ல தேவன் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். அவங்களுக்கு அனுபவம் இருக்கும், ஞானம் இருக்கும். அப்ப ஆண்டவராகிய தேவனுக்குள்ள ஏன் இவ்வளவு கோபனா? என் ஜனங்கள் நான் ஆசீர்வதித்தேன், அவங்களை மேன்மைப்படுத்தின, உயர்த்தின பிற்பாடு அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள். இன்னைக்கு நிறைய திருச்சபைக்குள்ள நடக்கிற காரியம் இதுதான். அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு சிங்கம், ஒரு கரடி ஈரக்குலையை கிழித்து ஒரு மனிதனை எப்படி கொல்லுமோ, நானும் ஜனங்கள் அவங்களுடைய ஈரக்குலையை கிழிப்பேன் என்று ஓசியா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் இங்கே வேதனையோடு ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. யெசுரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். தேவன் அவங்கள மேன்மையான இடத்துக்கு கொண்டு வந்தார். வறட்சியான இடத்துல இருந்து, அடிமைத்தனத்துல இருந்து தேவன் உயர்வான இடத்துல கொண்டு வைத்து அழகு பார்த்தார். யெசுரன் கொழுத்து போய் தேவனை உதைக்கிறத பார்க்க முடிகிறது.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பான வார்த்தையை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். இன்னைக்கு இந்த பெருமைக்கு மட்டும் இடம் கொடுத்துட கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை அவர் கொடுக்கும்போது சொன்னார், பார்வோன் சாராள பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் 6 மாசம் பார்வோன் சாராளோடு வாழ்ந்ததாக அவர் சொன்னார். அந்த செய்தியில எனக்குள்ள பெரிய ஒரு குழப்பம். ஒரு 8-9 வருஷம் முன்ன பின்ன இருக்கும் நினைக்கிறேன். பெரிய குழப்பம். இது எங்க இருந்து கற்றுக்கொண்டாங்க? பார்வோனுடைய அரண்மனைக்கு சாராள் கொண்டு போகப்படுகிறார். ஏறத்தாழ 65 வயசு அங்கிருந்து வந்துட்டார். 75 வயசுல அவர் கிளம்பி வரார். 65 வயசு இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்க பார்வோனுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் எச்சரித்து அங்க அவளை விடுவிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனா இந்த சகோதரர் என்ன சொன்னார்னா, இந்த ஊழியக்காரர் அந்த நாட்கள்ல அரண்மனைக்கு, ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போனா அவங்களோடு வாழ்ந்து விடுவார்கள் சொல்லி அந்த செய்தியை பேசினார். மூலமொழியில இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூலமொழியில பார்வோனோடு சாராள் 6 மாதம் வாழ்ந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பேசும்போது என் உள்ள அப்படியே நொறுங்கிட்டு, இவன் பார்வோன்ட்ட ஆபிரகாம் தேவன்ட்ட கேட்கிறார், ஆண்டவரே, நான் பாபிலோன் தேசத்துல இருக்கும்போது, கல்தேர் பட்டணத்துல இருக்கும்போது என் மனைவியோடு இருந்தேன். நீங்க அங்க இருந்து இங்க கிளம்பி வர சொன்னீங்க. உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே நான் கிளம்பி வந்தேன். ஆனா என் மனைவிய இவன் தூக்கிட்டு போய் 6 மாசம் வச்சுக்கிட்டான்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டா தேவனால என்ன பதில் சொல்ல முடியும்? ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும்? இவங்க சொல்றாங்க, நாங்க மூலமொழியில பார்த்தோம், பைபிள் காலத்துல இப்படிதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நீ மாடு மேய்க்க விட லாக்கில, உன் பைபிள் காலத்தை தூக்கி தூர போடு. எரும மாடு மேய்க்க விட நீ லாக்கில்லாதவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல என்ன எங்க இருந்து வருதுன்னா, ஆரம்பத்தில் மகா வறட்சியான இடத்துல இருந்தார்கள். அன்னைக்கு இந்த வார்த்தையை முழுக்க இந்த வார்த்தையை அப்படியே நம்பினார்கள். கொஞ்சம் பைபிள் காலத்துல போய் படிச்ச உடனே கொஞ்சம் பெரிய பிஷப், ரெவரன், கருவன், தலைவர் இந்த டீமோடு சேர்ந்த உடனே இவங்களுக்குள்ள இப்படிப்பட்ட கலைகளை உள்ள தூக்கி சாத்தான் போடுறான். எதுக்கு எடுத்தாலும் ஹீப்ருல எப்படி இருக்கு, மூலமொழியில எப்படி இருக்கு, மூலமொழியில எப்படி இருக்கோ தெரியல, உனக்கு மூல வியாதி வரும். பாத்ரூம்ல இருந்து நீ 1/2 மணி நேரம் எந்திரிக்க முடியாது. நரக வேதனைப்பட வைப்பார் ஆண்டவர். வசனத்தை பிரட்டி பேசுற ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை மகா பெரியதா இருக்கும். உண்மையில சொல்றேன், இந்த பைபிள் காலத்து படிக்கிற இடத்துலதான் இப்படிப்பட்ட குருட்டு உபதேசங்கள் வருகிறது. புதுசா ஜனங்கள்ட்ட சொல்லணும். ஆண்டவர் அதனால பார்க்காரு, உனக்குள்ள பெருமை வந்துட்டுப்பா, உனக்குள்ள படிச்ச பெருமை, நான் ஹீப்ருல எதை படிக்க, எபிரேயர் மொழியில் அதை படிக்கன்னு சொல்லி உனக்குள்ள பலவிதமான பெருமையில் வந்த கண்டு உன் இருதயத்தை கிழித்து அப்போலோவுல கடத்திட்டேன்னா இருக்கிற பணம் முழுவதும், இருக்கிற விளைச்சல் முழுவதும், இருக்கிற ஆசீர்வாதம் முழுவதும் போயிட்டுனா நீ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டீனா என்ன தேட ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு கையில பணம் இருக்கு, செழிப்பு இருக்கு, நினைச்சா ஒரு அறிவிப்பு கொடுத்தா போதும், ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்தா போதும், பல லட்சங்கள் காணிக்க கொட்டி கொண்டு இருக்கு. அதனால நீ என்ன செய்யறானா, யசுரன் கொளுத்து போய் உதைத்தான். கண்மலையை மறக்காம பாருங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவ அந்த மனிதன், அந்த ஊழியக்காரன் மறந்து போகிறான். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இருதயத்தை கிழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அந்த எழுதி கொடுத்த வார்த்தையை அப்படியே உள்ளது என்று பேசுகிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன். இன்னைக்கும்
பெருமைகள், அந்த பெருமையில தான் நிறைய பேர் விழுந்து போகிறத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய திருச்சபை நீங்க எடுத்துக்கங்க, பெரிய பெரிய திருச்சபைகள், நல்ல பரிசுத்தமாய் வாழ்ந்த திருச்சபைகள், உண்மையாய் ஓடின ஊழியக்காரருடைய அந்த பலிபீடத்தை பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கிரியைகளை பார்க்க முடியும். முழுக்க முழுக்க கண்ணம் கரேன்று இருக்கு. தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் எடுத்து பாருங்க, பெரிய பெரிய திருச்சபையில கலர் கலரா லைட்டை போட்டு முழுக்க முழுக்க சாத்தானுடைய கிரியை தான் பலிபீடத்தில் காணப்படுகிறது. ஏன் தெரியுமா? கேமராவுக்கு நல்லா இருக்கணுமா? நீ சினிமா நடிகரா, கேமராவுக்கு நல்லா இருக்கணும், பேக்ரவுண்ட் நல்லா இருந்தாதான் எடுத்து கொடுக்கும். சாத்தான் உன்னை எடுத்து தூக்கி வீசுவான், நரகத்துல எடுத்து கொடுப்பான். பலிபீடம் பலிபீடமா இருக்க வேண்டும். ஒரு திருச்சபைக்குள்ள வரும்போது பயம் இருக்க வேண்டும், பக்தி இருக்க வேண்டும். அதை பார்த்த உடனே பப்பு மாதிரி இருக்கு, சினிமா தியேட்டர் மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதுதான் ஜனங்கள் ஓடுறாங்க. எங்க சபையில ஏசி இருக்கு, இந்த வெக்க நேரத்துல அப்படியே குழு குழுன்னு இருக்கும். நரகத்திலையும் சாத்தான் குழு குழுன்னு வச்சிருப்பான். ஏசில இருந்து நீ ஆராய்ங்க, தவறு கிடையாது. ஆனா சபை மாதிரி இருக்கணும். இவங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொஞ்சம் மேன்மையை கொடுக்கும் போதுதான் இப்படிப்பட்ட குருட்டு உபதேசங்களை பேசுகிறத பார்க்க முடியும். நம்மளே யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனைவி இருக்காங்க, ஒரு நபர் தூக்கி 6 மாசம் வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்ட அவர் என்ன பதில் சொல்வா? ஆண்டவரே, நான் அறியாம இருந்தேன், உங்களை அறியாம இருந்தேன், நல்லா இருந்த ஒரு மனைவி அவன் தூக்கிட்டு போயிட்டான், நீ தெய்வமானு கேட்டா அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? அப்ப இவங்க எங்க படிக்காங்கன்னா, ஏதோ ஒரு காரியத்தை எங்கேயோ பார்க்காங்க, மொபைல்ல தட்டி பார்க்கிறது, எங்கேயோ பலவிதமான ஸ்டடி பைப்ல பார்க்கிறது, பார்த்துக்கிட்டு இதை சொன்ன மக்களுக்குள்ள ஒரு வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க. 32:16. அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சல் மூட்டுறாங்க, அருவருப்புகளினால் அவரை 2 காரியம் நடக்கு. ஆண்டவருடைய வேதனை தாங்க முடியாம ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, இனி இவனை விடக்கூடாது, இவன் பிசப்பட்டங்கிற அந்த அடப்பு உள்ள போய் அடைச்சிட்டு, பண ஆசை பெருமை உள்ள இருதயத்தை அடைத்து விட்டது. கொஞ்சம் இருதயத்தை கிழித்து கொஞ்சம் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி என் பிள்ளைய காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஈரக்குலையை கிழிக்கிறார், கர்த்தர் ஈரக்குலையை கிழிக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எப்படியாட்டும் காப்பாற்றணும், ஜனங்களை விட்டுறக்கூடாது, ஊழியக்காரனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யறார். இன்னைக்கு பெரிய எல்லா திருச்சபைக்குள்ளேயும் பலிபீடத்துல மொபைல், ஐபேட் தான் காணப்படுகிறது எல்லா இடங்களிலும். அதனால சொல்றாரு, அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். விலையேற பெற்ற வேதத்தை, அற்புதமான வேதத்தை, அழகான வேதத்தை, மகிமையான வேதத்தை நம்ம கையில ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வேதாகமத்தை தூக்கி ஓரமா வைத்து விட்டு அருவருப்பான கிரியையினாலே அவரை கோபப்படுத்தினார்கள். இவங்க கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாடல் மட்டும்தான் பாடுறோம், செய்தி நேரத்துல சபைக்குள்ள உபயோகப்படுத்த மாட்டோம். நீ பாடல் பாடிக்கொண்டு, இல்லைன்னா சில சொல்ல டேப்ல எல்லா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதனால நான் ஐபேட பயன்படுத்துறேன், வேற எதுவுமே கிடையாது. ஒருவேளை அப்படி இருக்கலாம். நீ டேப்ப உபயோகப்படுத்த கண்டு, நீ மொபைல உபயோகப்படுத்த கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அது எனக்கு அருவருப்பு. நீ பலிபீடத்தில் உபயோகப்படுத்த கண்டு பின்னால இருந்து யூடியூப்ல வேற ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கான், பேஸ்புக்ல வேற ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கான். இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி இங்க இருந்து மெசேஜ் அனுப்புறான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவ அங்க இருந்து அனுப்புறான், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. நமக்கு நிச்சயமா திருமணம் முடியுமா? எப்படி? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவங்க இருந்து அனுப்புறான், அவ அங்கிருந்து அனுப்புறா, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அப்ப என்ன காரணம்னா,
இந்த யெசுரன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த கொளுத்த ஊழியக்காரன் பலிபீடத்துல மொபைலை உபயோகப்படுத்த கண்டு ஜனங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க? நம்மளும் உபயோகப்படுத்தலாம். சின்னத்தோட ஜவுளி கடை இருக்கு, சென்னை சில்க்ஸ் இருக்கு. உள்ள 9 மணிக்கு நம்ம அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணோம்னா 12 மணி நேரம் மொபைலை வாங்கி வைத்துக் கொள்வார்கள். வெறும் 500 ரூபாய் சம்பளம் கொடுக்காங்க. 12 மணி நேரம் மொபைல் அவங்க கையில தான் இருக்கும். அதுக்கு இடையில யார்ட்டையும் பேச முடியாது. ஏன் தெரியுமா? என்னுடைய தொழில் பாதிக்கப்படும். கஸ்டமர்ட்ட அவங்க விசாரிக்காம வேற யார்ட்டையும் பேசிட்டு இருந்தா என்னுடைய நிறுவனம் பாதிக்கப்படும், என்னுடைய ஜவுளி கடையில் இருக்கிற தொழில் முடங்கும் என்ற ஒரு அறிவு இருக்கிற ஓனருக்கு இந்த மொபைல தேவன் பலிபீடத்துல உலாவுகிறார். தேவனை ஆராதிக்கிற இடம், தேவன் உலாவி வருகிற இடம், தேவன் அசைவாடுகிற இடம், ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்ற இந்த முட்டாள்களுக்கு பேட உபயோகப்படுத்த கூடாதுன்னு தெரியல, மொபைலை உபயோகப்படுத்த கூடாதுன்னு தெரியல. நார்வேல ஒரு ஆள் இருக்கார், பயங்கரமா கலந்து கொண்டு பேசுவார். லாரி டிரைவரா இருந்தார், 9ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார். இன்னைக்கு பல நாடுகளில் ஆண்டவர் கொண்டு பயன்படுத்துகிறார். ஒரு லிப்டிக் போட்டு வந்த ஒரு சகோதரிய, கண்மை போட்டு வந்த ஒரு சகோதரிய, சரியில்லாம ஆடையில போட்டுட்டு வருது சகோதரிய, அவங்க கேட்காங்க, நீ வேசியை போல திருச்சபையை கெடுக்க உள்ள வாரியே என்று கடிந்து கொள்ளுவார். ஆனா அவர் கையில என்ன இருக்குன்னா டேப்ப வச்சுதான் செய்து கொடுக்கிறார். அருமையான சகோதரனே, அந்த சகோதரி வேசி என்றால் ஒரு ஒண்ணுக்காத இடத்துல இருந்து தூக்கி லாரி டிரைவரா இருந்த ஒண்ணு கடலுக்கு போகன என்ன, ஒரு ஒண்ணுக்காத இடத்துல குளித்து விட்டு ஒயின் ஷாப்ல படுத்து கிடந்த அநேக தேவ ஊழியக்காரன் குளிப்பாட்டி அவருடைய இரத்தத்தால கழுவி பலிபீடத்துல கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அவள் வேசி என்றால் டேப்ப பயன்படுத்துற நீயும் வேசி, நீயும் வேசி கள்ளன். திருச்சபைகளும் மொபைலை உபயோகப்படுத்துற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவர்களை வேதம் சித்தரிக்கிறது உலக சிநேகிதம், தேவனுக்கு விரோதமான பகை. அவர்கள் வேசி கள்ளர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் செய்யறார், கொஞ்சம் ஈரக்குலையை கிழிச்சு பெருமை வந்துட்டு பண ஆசை வந்துட்டு நல்ல பைபிளையே வாசித்தான், இன்னைக்கு மொபைல்லையே பைபிள் வாசிட்டு இருக்கான். சரி, 2 விரல கட் பண்ணி விட்டுரும். நடக்கு, உண்மையில நடக்கு. விரல் இருக்க தானே பிடிக்கும் மொபைல. 10 விரல் இல்லைன்னா இப்படிதானே பிடிக்கணும், இப்படிதானே பிடிக்கணும். துணிகரம். எப்படி அசைவாடுவார் ஆண்டவர்? ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஆராதனையில மொபைல ஆன் பண்ணாம வைக்க முடியலனா எப்படி தேவனை நான் சந்தோஷப்படுத்த முடியும்? எப்படி தேவனை நான் ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி என் குடும்பத்தை, என் எதிர்காலத்தை, என் பிள்ளைகளை, என் சந்ததியை தேவன் வாழ வைக்க முடியும்? எல்லா இடங்களையும் நடக்கு. எல்லா இடங்களையும் நான் நிறைய திருச்சபைகளுக்கு போகும்போது உள்ள நடந்துட்டு தான் இருக்கு. இந்த ஜவுளி நிறுவனத்தில் வாங்கினது போல எல்லாரும் மொபைலே வாங்கி ஒவ்வொரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சுட்டு 2.5 மணி நேரம் கழிச்சுதான் மொபைல் உங்க கையில தரப்படும்னா நிறைய பேர் தூக்கு போட்டு செத்துருவான். 2.5 மணி நேரமா? ஐயோ! திருச்சபைக்கு வராங்க, வரும்போது வாசல் வரை வந்துருந்தாங்க. வந்துட்டு மனைவி கேட்க, பைபிள் கொண்டு வரலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அடுத்த வாரம் எடுத்துட்டு வந்துடலாம். உள்ள வந்துருந்தான். மறுவாரம் வாரம் மொபைல மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துருந்தான். அதே திருச்சபை வாசல் வர வாரம் வந்த உடனே டக்குன்னு பையன் தடவை பார்க்க, மொபைல் இல்ல. என்ன வண்டி எடுத்துட்டு எங்க போறீங்க? மொபைலை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், மொபைலை எடுத்துட்டு வரேன்னு ஓடுறான். இதான் விக்கிர ஆராதனை. அதான் 16ஆம் வசனத்தில் சொல்றார், அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். மொபைலால் அவருக்கு எரிச்சலை மூட்டி அருவருப்பான பேடால, லேப்டாப்பால எனக்கு கோபப்படுத்தினார்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார்.
இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கோம் நினைக்கும். இங்க தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் அசைவாடுகிற இடம், தேவன் நடமாடுகிற இடம், தேவ பிரச்சனை வெளிப்படுற இடம். ஆவியானவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு நீங்க மொபைல தடவிட்டே இருந்தா ஆவியானவருக்கு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவரை கோபப்படுத்தினார்கள். ஆண்டவர் விடவே மாட்டார். என்னுடைய கணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற இந்த இடத்துல மகிமையை சொல்றார். என்னுடைய மகிமையை விக்கிரங்களுக்கு கொடேன்னு சொல்லி ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனத்துல சொல்றார். அதுக்கு பிற்பாடு 19 இருந்து 21 வசனம் வரைக்கும் அங்க ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறார் ஊழியக்காரனுக்கு. யார் அந்தகன்? என்னுடைய ஊழியக்காரன் தான் குருடனா இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலங்கள்ல நாம் தேவனை 2 மணி நேரம் வேற எந்த சிந்தை நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இங்க இருந்துதான் தேவன் நம்மளோடு இடைபடுவார். இங்க இருந்துதான் தேவ பிரசனம் வெளிப்படும். இங்க இருந்துதான் இந்த வாரம் முழுவதும் நம்மளை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை வெளிப்படும். அப்ப நம்ம அந்த நேரத்துல மொபைல பார்த்துட்டு இருந்தா, டேப்ல வேற எதையோ பார்த்துட்டு இருந்தா தேவனுக்கு உச்சகட்டமான கோபம் உண்டாகும். உச்சகட்டமான கோபம் வரும். அதே மொபைலோட தான் பாத்ரூம் போறான். பாத்ரூம்ல 1/2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கான். கண்டை கழுதையை பார்த்துட்டு வெளியே வரான். அதே மொபைல்ல தான் பைபிள் வாசிக்கான். கேட்டா சொல்றான், நான் 2 அதிகாரம் வாசிட்டேன். நீ 2 அதிகாரம் வாசிக்கல, ரெட்டிப்பான நரகத்துக்கு பாத்திரவானாய் மாறிவிட்டார். வேதனையான காரியம். இந்த பலிபீடத்துல இந்த ஃபுல்லா கண்ணங்கரையன் இருக்கு பாருங்க. அங்க உண்மையில நான் சொல்றேன், தேவன் இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் டிபிஎம்ல சிபிஎம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப தெளிவா ஒரு கட்டுப்பாடோட அவங்க திருச்சபையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். யாரு கையிலையும் பெரிய மொபைல் கிடையாது. எத்தனையோ வருஷம் ஊழியம் செய்றாங்க, யாரு கையிலையும் கிடையாது. இந்த மொபைலால இன்னைக்கு குடும்பங்கள் சீரழிகிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 12 சங்கீதம் 12 சங்கீதம் அதுல 4 வசனத்தை வாசிங்க. அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, இன்னைக்கு ஒரு கூட்டம் இப்படிதான். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன்? யார் எங்களை கேட்க முடியும்? எங்களை கேட்க யாரும் கிடையாது. யார் எங்களுக்கு ஆண்டவன், யார் எங்களுக்கு தேவன் சொல்லி சபைக்குள்ள இருந்துகிட்டே என்ன செய்யறாங்கன்னா தேவனை துணிகரமாய் தேவனை முறுமுறுக்கிற கூட்டங்கள், தேவனை கோபப்படுத்துகிற கூட்டங்கள். எவ்வளவு ஒரு வேதனையான வார்த்தைய சங்கீதக்காரன் மூலமா எழுதி வைத்திருக்காரு பாருங்க. வாசிக்கலாம் 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் வாசிக்கலாம். அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார். பொய், எதுக்கெடுத்தாலும் பொய். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், நம்ம செல்வகுமார் பிரதர். ஒரு சகோதரன்ட்ட 2 சட்டை ஷர்ட் கொடுத்தாராம் தைக்கிறதுக்கு. கொடுத்து கிட்டத்தட்ட 6 வருஷம் இருக்குமா பிரதர்? 6 வருஷம் ஆயிட்டு இன்னும் கொடுக்கல அவன். அதனால அவன் குடும்பம் பிரிஞ்சு இன்னைக்கு நடுத்தரவு நிற்கான். குடும்பத்துல பெரிய குழப்பம். நான் எத்தனையோ முறை சொன்னேன், ஆனா இது வேண்டாம், துணிகரமான பொய். ஒரு சட்டையை கொண்டு கொடுத்தா அண்ணா நாளைக்கு தந்துருவேன், நாளை தந்துருவேன், 2 நாள்ல தந்துருவேன். 6 வருஷம் ஆயிட்டு துணியாட்டு கொடுத்திருக்கலாம், துணியும் கொடுக்கல. கோமாளி பைய துணியும் கொடுக்கல. அன்னைக்கு ஒரு சகோதரன் கேட்க, 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்க. 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. துணிகரமா எதுக்கெடுத்தாலும் பொய். தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார். பொய் பொய் பொய். நோட்டீஸ் அடிக்க கொடுத்தா அவன் நாளைக்கு தந்துடுறேன், நாளை தந்துடுறேன் சொல்லிக்கிட்டே இருக்கான். பொய் சளைக்காம சொல்றாங்க. சளைக்காம எனக்கு எப்படி இதை சொல்ல முடியும் நான் யோசிச்சு பார்ப்பேன். சிரிப்பு வர வருது. ஆனா அவங்களுக்கு நம்பிக்கையே பாருங்க. நரகத்திலோட சாத்தான் எடுக்க யோசிப்பான். சரி, நீலாம் ஒரு மனுஷனா, இப்படியாப்பா போய் சொல்றது? என்னையெல்லாம் மிஞ்சி போய் சொல்றியப்பா. தோழரோடு போய் சொல்லுகிறார்கள். வாசிங்க. இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள்.
இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். பாருங்க, ஆண்டவருக்கு கோபம் உச்சகட்டமா வந்துட்டு போய் புரட்டு இது வந்த உடனே ஆண்டவர் பார்க்கிறார், உதட்டையும் நாக்கையும் அறுத்திருப்பார். அது ரெண்டு இருக்கு, நாவு சுழண்டு கொண்டே இருக்கிறது. ரெண்டையும் அறுத்து போட்டு, யார் எங்களுக்கு ஆண்டவன், யார் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், யார் எங்களுக்காக ரத்தம் சிந்தார், இவங்க கேள்வியில அதான் ஆண்டவர் பார்க்காரு, உதட்டையும் நாவையும் அறுத்துரு. ஏன் ஆண்டவரே நாவை அறுக்கணும்? எப்ப பார்த்தாலும் அந்த நாவால லிப்டி போட்டு உதட்ட நக்கிக்கிட்டே இருக்காப்பா, எனக்கு வேதனையா இருக்கு. அப்படியே உதட்டுல கலர் கலரா லிப்டிக்கை போட்டுக்கொண்டு அப்படியே நாக்க வச்சு சொல்லட்டிக்கிட்டே இருக்கான். நிறைய நாய் கூட்டங்கள் அவள் பின்னால போய்கொண்டு இருக்கிறது. முதலாவது அவன் நாக்கையும் உதட்டையும் அறுத்துட்டா எப்படி லிப்டி போட முடியும்? அறுத்துரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை தான் சொல்றேன். உதடுகளையும் பெருமை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவான். இன்னைக்கும் பெருமை லிப்டி போட்டு இது தவறா? நீங்க எந்த காலத்துல வாழ்றீங்க? இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது. உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உன் பிள்ளை ஒண்ணுமே படிக்காம இருக்கும்போது, என் தங்கம் நல்ல பிள்ளை, நீ ஒரு பாடமும் படிக்க வேண்டாம்னு சொல்லு, நீ நல்ல தாய் இதுப்ப நான் சொல்லுவேன். படிக்கிறன்னு அடி, சாப்பிடலன்னு அடி, தின்னு தின்னு தின்னு. அதனால ஆண்டவர் பார்க்காரு, இங்க வசனத்தை கொடுக்காரு. ஒழுங்கா இந்த வசனத்தை சாப்பிடலனா, நல்லா சமைச்சு ருசித்து உள்ள இறக்கலனா நாவை அறுத்துருவேன், உதட்டையும் அறுத்துருவேன். உதடு இருந்ததான் அப்படியே லிப்டி போட்டு அப்படியே நாக்கு வச்சு சொல்லட்டுறது. சில கழுதைகள் பார்க்கும்போது அப்படியே பார்த்தோட பயமா இருக்கு. கலர் கலரா, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, பலவிதமான லிப்ட், சிவப்பு கலரு, ரத்த காட்டேரிகள் மாதிரி அப்படியே பார்க்கிறது. இவங்க சபைக்குள்ள வந்த உடனே அப்படியே பொத்து பொத்துன்னு அபிஷேகம் இறங்கிடும். வரும்போது நல்ல கரபடாம வரான், சபைக்குள்ள வந்துட்டு வேதனையோடு போறான், வேதனையோடு போறான். முகத்தை பார்த்தா வீட்டு மாதிரி அப்படியே இருக்கு. 4000 5000 முகத்துல இருக்கு. பூரத்தையும் வலிச்சு எடுத்தா ஒரு 1/4 கிலோ சேரும் நினைக்க. லெப்பம் லெப்பம் அன்று பாக்காரு, இந்த உதடு இருக்க நக்குறா, உதட்டை சுத்தி சுத்தி நக்கிட்டு இருக்கான். உதட்டையும் நாவையும் அறுத்துட்டனா முடிஞ்சிடும். இதே மாதிரி நடக்குன்னு சொல்லல. நாக்குல ஒரு புண்ணு வர கொஞ்ச நேரம் ஆகாது, உதட்டுல ஒரு புண்ணு வந்து உதடு வெடித்து போக கொஞ்ச நேரம் ஆகாது. அவங்க நாவு அவங்க வாயில இருக்கும் போதே கெட்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க கண், அவங்க அந்த 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 கண்ணுல அந்த கண் இருக்கும் போதே அந்த குழியில இருந்து கெட்டு போகும், அழுகி போகும் என்று சகரியால ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எல்லா திருச்சபைகளையும் தான் நடக்கும். இதை இன்னைக்கு சொல்லக்கூடாது. சொன்னா அதை கேட்க நீ யாரியா? நான் சொல்லல, கர்த்தர் தான் சொல்றான். உன் நாக்கு அறுக்க நான் ரெடி பண்ணிட்டேன், கத்தியை தீட்டிட்டேன். லிப்டியை தூக்கி தூர போட்டீங்கன்னா அறுக்க மாட்டேன். கண்மை டப்பா தூக்கி தூர வீசிட்டீங்கன்னா அறுக்க மாட்டேன். இல்ல நீ வச்சுக்கிட்டு மறைமுகமா நான் போடுவேன் போடுவேன்னு சொல்லி சிலர் சபைக்கு வரும்போது போட மாட்டாங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது போட்டு போறது. அங்க யாரு கேட்க போறா? பாஸ்டருக்கு எங்க தெரிய போனா பாஸ்டர் அங்க வந்து நிக்காரு. ஏய் கள்ளி, சபைக்குள்ள வந்தா இப்படி இருக்கா? இன்னைக்கு பாருங்க, சில தேவ பிள்ளைகள் நகையில் போட மாட்டாங்க, நகையில் போட மாட்டாங்க. ஆனா வீட்டுல நகை இருக்கும். அந்த நகையில விசேஷ நாள்ல இடப்பட்ட நாள்ல எல்லாத்தையும் எடுத்து மாட்டுறது, மாட்டி தொங்க விட்டு அப்படியே கண்ணாடியை பாக்குறது. எவ்வளவு அழகா இருக்கா! இந்த சபைக்கு போனதுக்கு தான் நகை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேற சபைக்கு போயிருந்தா நகை போட்டுக்கலாம். சரி பார்ப்போம், கொஞ்ச நாள் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கடினமான வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம வேற சபைக்கு போயிடும். இது ஒரு மாயமானமான கூட்டம். நகையை வச்சிருக்கு, நகையை சின்ன வயசுல கலத்திட்டாங்க. ஆனா எடுத்து எடுத்து போடுறாங்க பாருங்க. அந்த எகிப்து இருதயத்துல ஒட்டிதான் இருக்கு, உலக ஆசை ஒட்டிதான் இருக்கு. போடுனா நீ போடு, கலத்தினா கலத்திரு. போடாம இருக்கிறது மேன்மை, பைபிள் அதான் சொல்லுது. போடாம இருக்கிறது மேன்மை. ஆனா போடுனா போட்டுக்க. ஆனா சபைக்கு வரும்போது போடாம
வெளியே போகும்போது போட்டு போற இது பெரிய மாயமாலமான கூட்டம், மாயமாலமான கூட்டம். அதனாலதான் ஆண்டவர் பார்க்கிறார், உன் நாவையும் உன் உதட்டையும் அறுக்க ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். அநேக திருச்சபையில இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு உண்மையிலே நான் சொல்றேன், ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்துட்டே இருப்பார். நம்ம சபையில கிடையாது, ஆனா பெரிய பெரிய இடங்கள் அது நடந்து கொண்டே இருக்கிறது. கடைசியில பார்க்கும்போது ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் தான், உடம்புல பலன் இருக்கிற வரைக்கும் தான். அவர் நினைச்சிட்டாருன்னு வைங்களேன், ஒரு சின்ன ஆமணாக்கம் செடியை அனுப்பி எல்லா ஆசீர்வாதத்தையும் அரித்து போட முடியும். அப்படியே அரிச்சிட்டு போயிடும், அரிச்சிட்டு போயிடும். உன் நம்பிக்கை எது மேல இருக்கா? என்ன நம்பாம, என் வார்த்தையை நம்பாம நீ இதை நம்புறியா, உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், முடிஞ்சிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெருமைக்கு என்னைக்குமே இடம் கொடுத்துடக்கூடாது. சில குடும்பத்துல மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, சில குடும்பத்துல கணவன் நல்லா படிச்சிருப்பாங்க. அந்த படிக்காத மனைவியை பார்த்து அந்த கணவன் அற்பமா நினைக்கிறது. ஆனா அவங்ககிட்ட வேற டேலண்ட் இருக்கும், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், இவர்கிட்ட படிப்பு இருக்கும். இவரை படிப்புல பயன்படுத்தினா அவங்கள ஞானத்தில் ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த மனைவியை பார்த்து அற்பமா நினைக்கிறது. ஏன் படிப்பு என்ன தெரியுமா? பவுல் சொல்றார், 12 அப்போஸ்தலர்களும் எந்த பைபிள் காலேஜ்லயும் படிக்கல, எங்கேயுமே படிக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி கொடுத்த பவுல் சொல்றாரு, அது குப்பை, அது குப்பை அப்படின்ட்டார். அது ஒண்ணுமே கிடையாது. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், பென்னியமின் கோத்திரத்தில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாவற்றையும் கற்று தேறினவன் சொல்லிட்டு சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், அந்த நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், பென்னியமின் கோத்திரம் எல்லாம் குப்பன்னு சொன்ன உடனே தான் அவர் கையில் ஆண்டவராகிய தேவன் திருவிருந்தை எடுத்து கொடுக்கிறார். திருவிருந்து எங்க இருந்து எடுத்து கொடுக்காருன்னா அரபி தேசத்துக்கு போகிறார். ஏறக்குறைய 3 வருஷம் அவர் ஆண்டவரை சந்திச்ச உடனே யார்ட்டையும் போய் உட்காரல, நேர சீனாய் மலையில போய் உட்கார்ந்துட்டார். 3 வருஷம் ஏறத்தாழ அங்க போய் உட்கார்ந்துதான் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்கிறார். எந்த அப்போஸ்தலரும் அவர் கற்றுக் கொடுக்கல, நான் யார்ட்டையும் கற்றுக்கொள்ளலன்னு சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். என்ன தேவனை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த வெளிப்பாடுலாம் எங்க கிடைக்கும்னா தேவ சமூகத்துல தான் கிடைக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னைக்கு நம்ம மேல இருந்து கீழே பார்க்கமோ அன்னைக்குதான் சபைக்குள் நடக்கிற அக்கிரமங்கள் தெரியும். அதான் போன வாரோட ஒரு சபையில ஒரு இடத்துல பேசும்போது சொன்ன ஒரு கூடுகையில, மலையின் மேல் மோசே, மலையின் கீழ் ஆரோன். மலையில இருக்கிற மோசைக்கு தெரியுது சபைக்குள்ள நடக்கிற எல்லா அக்கிரமும் தெரியுது. ஆனா மலையின் கீழே இருக்கிற அந்த பிஷப், பெரிய ஆரோன், தேவனால அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரனுக்கு பாவம் தெரியல, பாவம் தெரியல. இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு திருச்சபைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். பெருமை இருதயத்துலதான் சத்துரு கிரியை செய்யறான். முதலாவது அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து போறதுக்கு காரணம் இருதயம், சிந்தைகள். அதான் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கிற தீய நோக்கம் பாவமாகும். தீய நோக்கம். ஒரு சகோதரன் ரொம்ப, அதாவது சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிறவங்களை நான் சொல்லல, பலவீனப்பட்டு ஒரு சகோதரன் பலவீனமா இருக்காரு, ஒரு சகோதரி பலவீனமா இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை அற்பமா நம்ம யோசித்தாலே அது பாவம் என்று வேதம் சித்தரிக்கிறது. வேதம் சித்தரிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான். தேவனை கனப்படுத்தல உடனே அங்க கர்த்தருடைய தூதன் இறங்கி ஒரே அடி. 5 அடி இருந்தானா, 5 அடி இருந்தானா, 6 அடி இருந்தானு தெரியல, அப்படியே புழுவா கிடந்து நெடுஞ்சிட்டு கிடக்கான். பெருமைதான், பெருமையாலதான் அடி விழுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எவ்வளவு ஒரு அழுத்தமான வசனம் பாருங்க. தேவனை நம்ம தேவனுடைய பார்வையில நம்ம ஒண்ணுமே கிடையாதுங்க. உண்மையிலே சொல்றேன், நம்மள ஒண்ணும் கிடையாது, ஒரு ஆளு கிடையாது தேவனுடைய பார்வை. அந்த ஆரம்ப நாட்கள் அந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல எல்லாரையும் சொல்றேன், எல்லா ஊழியக்காரங்களையும், அந்த பயம், பக்தி, தேவனை கனப்படுத்துறது, அந்த ஆராதனையில கவனமா இருக்கிறது, செய்தி நேரத்துல கவனமா இருக்கிறது,
ஜெப குறிப்புல கவனமா இருக்க எல்லாம் அந்த பயம் பக்தி எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதை கொஞ்சம் ஆசீர்வதித்து என் பிள்ளையை உயர்த்தணும் மேன்மைப்படுத்தணும் சொல்லி தேவன் கரத்துல எடுத்து மேன்மைப்படுத்தும் போதுதான் குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, ஜனங்கள்லாம் சொல்றாங்க இது மனுஷ சத்தம் கிடையாது, தேவன் தான் பேசினார். அப்படியா? அங்க பார்த்தா நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு 6 அடி இருக்கான்னு வைங்களேன், டக்குன்னு ஒரு 70 கிலோ புழு அப்படியே கிடந்து எழிஞ்சு கிடந்துச்சுன்னா ஓடி இருப்பாங்க. புழு புழுத்து செத்தான, புழு புழுத்து ஸ்பாட்ல. புழு வைக்கணும் எப்படி ஒரு 4-5 நாள் ஆகும். புழு புழுத்து இறந்தான். அப்ப ஏறுவது சபைக்குள்ள சாகணும். ஏறுவது சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் சபை உருப்படாது. ஏறுவது செத்தாதான் சபை உருப்படும். அப்ப ராஜ வஸ்திரத்தை விரும்புகிற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். ராஜ வஸ்திரத்தை விரும்புகிற ஊழியக்காரன் மனம் திரும்ப வேண்டும். நாங்க ராஜா வீட்டு பிள்ளை பிரதர், எங்க நாங்க 50,000 ரூபாய் கோட் சூட்டு தான் போடுவோம், 25,000 ரூபாய் ஷூ தான் போடுவோம், 20,000 ரூபாய் பெல்ட் தான் கட்டுவோம். நீ புழு புழுத்து தான் சாவ போறான். பணம் தேவனுடைய பணம். பணம் தேவன் கண்ணீர் சிந்தி மக்கள் கொடுக்கிற பணம். அந்த பணத்துல நீ ஆடம்பரமாய் வாழ்ந்து கொண்டு நீ சிங்காசனத்துல உட்கார்ந்து பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணும் போது அறிவில்லாத ஜனங்கள் சொல்லுவாங்க இது தேவ சத்தம் சொல்லுவாங்க. அடிவிழ போகுது, அடிவிழ போகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஏறுவது செத்தாதான் 24 வசனத்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஏறுவதை காலி பண்ணாம வசனம் வெளிப்படாது, வசனம் விருத்தி அடையாது, சபை விருத்தி அடையாது, சபையிலிருந்து தேவனுடைய மகிமை வெளிப்படாது. ஏறுவது முதலாவது சாகணும். விலையேறப்பட்ட வஸ்திரத்தை விரும்புகிற ஏறுவது சாக வேண்டும். விலையேறப்பட்ட சிங்காசனத்தை விரும்புகிற ஏறுவது சாக வேண்டும். சிபிஎம்ல நீங்க போய் பாத்தீங்களா, எல்லாரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய இன்னைக்கு தேசத்துல பயன்படுற ஃபாதரா இருக்கலாம், அகஸ்டின் சிவகுமாரா இருக்கலாம், அந்த மீட்டிங் போனா சாப்பாடுக்கு ஒரு தட்டை கொடுத்துருவாங்க, அதுல கியூல நின்று தான் வாங்கணும். எல்லாருமே அவங்கள தான் செய்வாங்க. எல்லாரும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, ட்ரம்மே வந்தாலும் சரி, நீ தரையில தான் உட்காரணும். தரையில உட்கார்ந்து ட்ரம் அடி, ட்ரம் அடி. வேற நீ எங்கேயும் கிடையாது. ஏன் தெரியுமா? அங்க கிரியை செய்ய முடியாது. ஆனா இங்க பாருங்க, இங்க தலைமை பாஸ்டருக்கு ஒரு சேர் இருக்கும், அது ஒரு சிங்காசனத்தை போலவே இருக்கும். மற்ற பக்கத்துல இருக்கிற பிஷப் ரெவரன் வேற, கீழே இருக்கிற பட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேற ஒரு சேர். ஏன்னா இவரு 500 சபைகளை சாபித்து விட்டார். கையில ஒரு கொடகம்பு வச்சிருப்பார், தலையில ஒரு குள்ள வச்சிருப்பார், ரேக்ல இருந்து இந்த கஞ்சி வாங்கி கொடுத்தாருல திடீர்னு ஒரு வேலை அதனால கூட வச்சிருக்கலாம் நினைக்கிறேன். காலப்போக்கில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும். நம்மளும் இந்த குள்ளால கஞ்சி கிஞ்சி வாங்கி குடிச்சு காலத்தை ஓட்டலாம் நினைக்காங்களே என்னமோ தெரியல. அவங்களுக்கு தனிச்சேர் விலையேற அந்த வஸ்திரத்தை பார்த்த உடனே எங்க பாஸ்டரை பாருங்க, எங்க பாஸ்டரை பாருங்க, பணத்தை கலாந்துதான் போட்டுதான். எங்க பாஸ்டரை பாருங்க, எங்க பாஸ்டரை பாருங்க, எங்க பாஸ்டரை பாருங்க. ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அவங்க சொல்றாங்க இது மனுஷ சத்தம் அல்ல, வெளிப்பாடு இல்ல, தேவ சமூகத்துல இல்ல, அதனால அவங்களுக்கு இது மனுஷ சத்தமா தேவ சத்தமான்னு சொல்லி நிதானிக்க முடியாத சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறத பார்க்க முடிகிறது. புழு புழுத்து இறந்தான். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கொஞ்சம் முடி நீளமா இருந்தா முடி இல்லாத பெண்களை பார்த்து அற்பமா நினைக்கிறது. என் முடிய பாருங்க, என் முடிய பாருங்க, என் முடிய பாருங்கன்னா முடி அப்படியே கழிஞ்சு கடைசியில சாய கொண்டல மாதிரி மாறிடும். கொஞ்சம் அழகு இருந்தா அழகு இல்லாதவனை பார்த்து அருவருப்பா நினைக்கிறது. இதெல்லாம் உள்ள நடக்கிற காரியங்கள், உள்ள நடக்கிற காரியங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உள்ள தேவன் இருதயத்தை பார்த்து தம்பி சொன்னாங்க, உள்ள இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான். ராஜசேகர் என்ன யோசிக்கான், அந்த எண்ணங்களை சத்துரு கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து கொள்ளுன்னு சொல்லி விரட்டலன்னா உள்ள வந்து உட்கார்ந்துருவான். அவங்களை பார்க்கும்போது தவறா சித்தரிக்க சொல்லும், அற்பமா என்ன சொல்லும், கேவலமா நினைக்க சொல்லும். இன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு மரியாள் இயேசுவின் பாதத்துல தன்னுடைய அந்த விலையேற பெற்ற தைலத்தை உடைத்து ஊத்தி தன்னுடைய முடியினால துடைத்தார். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் யாரும் துடைக்க முடியாது. முடி இருந்தா தானே துடைக்க. என்ன
கஷ்டம். இன்னைக்கு முடி இருக்கு, இன்னைக்கு ஏன்னா எப்படி அவளுக்கு இவ்வளவுக்கு முடி கிடந்தாங்கிறது அவ அப்படியே குனிஞ்சு துடைக்கிற அளவுக்கு முடி இருக்கு. இங்க பூரா முடிய பூரா பொடுகு தின்றுது. இவன் பூரா பொடுகுக்கு தான் வேலை நடக்கு. பொடுகை எப்படியாட்டும் காலி பண்ணணும். பொடுகை காலி பண்றியா இல்லையோ, உனக்குள்ள இருக்கிற ஏறுவதை காலி பண்ணு. உனக்குள்ள இருக்கிற அந்த சிங்காசனங்கிற ஏறுவதை காலி பண்ணு. ராஜ வஸ்திரம், அந்த விலையேற பெற்ற வஸ்திரத்தை காலி பண்ணு. பொடுகு தின்னாலும் சரி, தின்ன முடிய அது காலி பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா லேசா வழுக்க விழும். அன்னைக்கு என் மனைவிட்ட சொல்றேன், பின்னால கொஞ்சம் முடி குறைஞ்ச மாதிரியே இருக்கு அப்படிங்க. அவ சொல்றா, இப்பதான் பிளாட் போட்டிருக்காங்க அப்படிங்க. இந்த இடத்துல லேசா முடி குறைஞ்ச மாதிரி இருக்கு, கலக்கமா இருந்தா வழுக்க விழுந்துட்டான்னு கேட்டேன். அவ உடனே இப்ப பிளாட் போட்டிருக்காங்க, இனிமேதான் அதை விற்க போறாங்க. எவ்வளவு ஒரு சண்டை எவ்வளவுன்னு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது பூரா இருதயத்தின் சம்பந்தமாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த எண்ணங்கள், நோக்கங்கள், சிந்தையில, உணர்வுல இதுக்கு முழுக்க முழுக்க நியாயத்தீர்ப்பு உண்டு. அதனாலதான் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது இல்ல வீட்டுக்குள்ள வந்த உடனே, ஆண்டவரே நான் ஏதாட்டும் தவறா ஒரு நபரை நான் பார்த்து யோசித்திருந்தான், இல்லைன்னா நான் அவங்களை அற்பமா எண்ணி இருந்தான், அந்த விலையேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தால எனக்கு கழுவுங்கன்னா அந்த பாவம் உடனே மன்னிக்கப்படும். ஏன்னா அந்த ரத்தத்துக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. அந்த ரத்தம் இருக்க கண்டு, அந்த பரிசுத்தமான விலையேற பெற்ற சிலுவையில சிந்தப்பட்ட அற்புதமான ரத்தம், அதிசயமான ரத்தம் இருக்க கண்டுதான் இன்னைக்கு நம்ம கிருபாசன தண்டையில துணிகரமா இல்ல, கிருபையினால உள்ள போக முடியுது. இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. விலையேற பெற்ற வஸ்திரத்தை வெறுக்க தேவன் உதவி நமக்கு கிருபை தரணும். நல்ல வஸ்திரம் போடுறது தவறு இல்லை, அந்த வஸ்திரம் விலையேற பெற்றதாய் மாறும் போதுதான் தேவன் அங்க வேதனைப்படுகிறார். லூக்கால வாசிக்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, அந்த ஐஸ்வர்யவான் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து இரத்தாம்பரமும் அனுதினமும் நல்ல சாப்பாடு, அவன் செஞ்ச தவறு அதான், விலையேற பெற்ற வஸ்திரம் அவனை பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டது. நல்ல சாப்பாடு அவனை பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டது. அதனாலதான் பேதுரு எழுதும் போது எழுதுகிறார் பெண்களுக்கு, 1 பேதுரு 3 எழுதுகிறார், விலையேற பெற்ற வஸ்திரம் தரியாமலும். தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், விலையேற பெற்ற வஸ்திரம் பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், தரித்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை நம்மகிட்ட அந்த வஸ்திரம் 4 பேரை இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு 1/2 லிட்டர் பெட்ரோல் வண்டியில பிடிச்சு டக்குன்னு கொளுத்தி விட்டுருங்க. உண்மை. அந்த வஸ்திரத்தை பார்த்தவன எல்லாரும் இது ரொம்ப நல்லா இருக்கு, சரி இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சட்டை நல்லா இருக்கு பிரதர், எங்க எடுத்தீங்கனாலே நமக்குள்ள அப்படியே ஒரு பெருமை அப்படியே தூண்டுவான் சத்துரு. அப்ப பார்க்க வேண்டியதான், சரியில்லையா எரிச்சிரும், வேண்டாம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த மனிதன் தேவனை கனப்படுத்தவில்லை, தேவனுக்கு கனத்தை செலுத்தவில்லை. அதனால என்ன செய்யறாருன்னா, உடனே தேவதூதன் இப்படிப்பட்ட சம்பவம் எதுக்கு எழுதி வைத்திருக்காருன்னா, நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும், நீங்களும் நானும் தேவனோடு கிட்டி சேர வேண்டும், நீங்களும் நானும் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, என் ஈரக்குலை கிழிக்கப்படாமல் தப்ப வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அசுத்தமான பெருமைகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள் எனக்குள்ள வராதபடிக்கு நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உண்மையிலே நிறைய பேருக்கு நடக்கு. நிறைய சர்ச்சைக்கு வரும்போது சிலர் அப்படி ரொம்ப விசேஷமா நகையெல்லாம் போட மாட்டாங்க, ஆனா வீட்டுல வச்சிருக்காங்க. திருமண வீட்டுக்கு, பிறந்தநாள் வீட்டுக்கு, டூர் போகும்போது, வெளியே எங்கேயாட்டும் ஒரு நிகழ்ச்சி போகும்போது பார்த்தா அள்ளி போட்டுட்டு இந்த கையில 3 மோதிரம், இந்த கையில 3 மோதிரம். சர்ச்சைக்கு வரும்போது பாம்போல வருது, ஒன்னும் இல்லாத பிச்சைக்காரி போல. ஆண்டவர் தெரியும், சரி நீ அடிக்கடி இதுலயே போயிட்டு இருக்கப்பா, என்ன செய்யலாம்? நிறைய நேரம் பேசி பார்த்துட்டேன், கேட்கல. சரி உன்ட்ட இருக்கிற சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு போமா, 15 பவுன் நகை இருக்கா, சரி ஒரு சின்ன ஆமணக்கம் செடியை அனுப்பி, சின்ன வியாதி அனுப்பி இதை காலி பண்ணிட்டோம்னா மறுபடியும் என் பிள்ளை என்கிட்ட இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, சிலருக்கு அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிக்கிறார். பல லட்சங்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவழிக்கிற ஜனங்களை பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது. அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். கண்களை மூடி. உசியா ராஜா ஒரு அற்புதமான ராஜா, மகா மேன்மையான ஒரு மனிதன். அந்த மனிதனை
ஆண்டவர் சின்ன வயசுலே தெரிந்து கொண்டு அவனை சிங்காசனத்துல அமர பண்ணினார். ஆனா அந்த மனிதனும் அவன் வெள்ளாண்மை பிரியனா இருந்தான். ராணுவங்களை பலப்படுத்தினான், கோட்டைகளை கட்டினான், பல தேசங்களுக்குள்ள உள்ள பிடித்து அந்த தேசத்தை தன்னுடைய வசமாக்கி கொண்டான். அவனை உயர்த்துற பிற்பாடு அவனுடைய இருதயம் மனமேட்டிமை ஆயிற்று. உடனே அவன் முடிவு பண்றான், நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போவோம், இந்த ஆசாரியில் மட்டும்தான் உள்ள போக முடியுமா, ஏன் நான் போனா என்ன செய்வார் தேவன் சொல்லி ஆசாரியர்கள் போற இடத்துல இவன் துணிகரமாய் பலிபீடத்துல போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் நிற்கான். கையில தூப கலசம் இருக்கிறது. 80 ஆசாரிகள் உடனே உள்ள புறப்பட்டு போனார்கள். வெளியே போ, வெளியே போ, செத்துறாத, தேவனுடைய கோபத்துக்கு இரையாகி விடாதே, நீ ராஜாவா இருக்கலாம், உனக்கு இது மேன்மையா இருக்காதுன்னு சொல்லி எச்சரிப்பை கொடுத்த உடனே அவனுக்குள்ள பயங்கர கோபம். நான் யாரு தெரியுமா, ஏன்டே நீ பேசிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் கோபப்படும் போது அவன் நெற்றியில் குஷ்டரோகத்தை ஆண்டவர் வர பண்ணினார். ஒரே அடி, நெற்றியில குஷ்டரோகம். உடனே அவன் வெளியே போக தீவிரப்படுறான். கடைசியில் அவன் நிலைமையை பார்த்தீங்களா, தனியா ஒரு வீட்டுல குடியிருக்கான். அவனுடைய மகன் அரசாட்சி செய்கிறான், ஆட்சி செய்கிறான். தனியா ஒரு வீட்டுல குடியிருந்து காலம் முழுவதும் நரக வேதனைப்படுறான். ஒரே நாத்தம், பெருமை நாத்தமாய் மாறிவிட்டது. பெருமை அவனுடைய வாழ்க்கையை அழித்து விட்டது. தனித்து குடியிருக்கிற மனிதனாய் மாறிவிட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க, நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் நல்லா வைத்திருக்கிறான். ஒரு நாளும் நான் எந்த இடத்துல இருந்து என்ன தேவன் தூக்கி எடுத்தார் என்கிற அந்த காரியத்தை ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. ஒரு நாளும் ஒரு நிமிடமும் மறந்துடக்கூடாது. அவர் என் வாழ்க்கையில வரலனா இன்னைக்கு என் குடும்பமே இருக்காது. அவர் என் வாழ்க்கையில வரலனா நான் இந்த மாதிரி உயர்வான இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அவருடைய விலையேறப்பட்ட பரிசுத்த இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் என்னை உயர்த்தினது, என்னை மேன்மைப்படுத்தினது, என்னை அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்கிற உணர்வு இருக்கும் என்றால் அவர் நல்லா நம்மளை வச்சுக்கிடுவார். நன்றி உள்ள இருதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். வேற நம்மகிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. நம்முடைய பணமோ நம்முடைய எதையுமே நம்ம ஆண்டவர் கேட்கல. எனக்கு உண்மையாய் வாழு. அதனாலதான் நெகேமியால பார்க்கிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதாய் கண்டு எழுதப்பட்டு, உண்மை உள்ள இருதயம், உண்மை, அந்த இருதயத்துல உண்மை பார்க்க கல்தேர் பட்டணத்தில் இருக்கும்போது அவனை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் என்று பெயரிட்டு அவன் இருதயத்தை உண்மை உள்ளதாய் கண்டு எழுதப்பட்டு. அந்த வசனத்தை வாசிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இருதயத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிறான். சொந்த வீட்டுல இருக்கமா, தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. வாடகை வீட்டுல இருக்கமா, தகப்பனே இந்த வாடகை வீட்டுல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஒண்ணுமே இல்லையா, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தந்தாலும் சோத்திரம், தரலனாலும் சோத்திரம். ஒரு நாளும் உங்களை நான் மறக்க மாட்டேன்ப்பா. அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நான் அசட்ட பண்ண மாட்டேன். ரட்சிப்பின் தேவனை கண்மலையை அசட்ட பண்ணினான். இயேசு கிறிஸ்துவை அசட்ட பண்ற கூட்டங்கள் எல்லா ஊழியர் மீட்டிங்லையும் ஒரு ஊழியக்காரங்க செய்தி கொடுத்தாங்கன்னா எல்லாரும் மொபைலை தடவிக்கிட்டே இருக்கான். மடையர்கள், மடையர்கள். அவனும் விளங்க மாட்டான். அவன் சபைக்கு போற மக்களும் உருப்படாது. அவன் நரகத்துக்கு போறது மாத்திரமல்ல, இருக்கிற ஜனங்களையும் நரகத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிற பெருங்கூட்டங்கள், பெருங்கூட்டங்கள். எங்க வந்திருக்கிறோம்? தேவனை சந்திக்கிற இடம் தான் சபை. தேவன் அசைவாடுகிற இடம் தான் சபை. தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற இடம் தான் சபை.
அதான் எபிரேயர் எழுதுகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும், திருச்சபையில இருக்கிற கள்ள ஊழியக்காரனே, முதலாவது பயம் இருக்க வேண்டும், இரண்டாவது பக்தி இருக்க வேண்டும் ஆராதனையில, மூணாவது அவருக்கு பிரியமான ஆராதனையா இருக்குன்னு பார்க்கணும். லைட்டை போட்டு கூத்தாடுறதுக்கு சபை கிடையாது. கலர் கலரா லைட்டை போட்டு ஆண்டவரா இயேசுவ லவோத்தியா சபையிலிருந்து வெளியே தள்ளிட்டான். ஆண்டவர் வெளியே நிக்கிறார். கதவை திறங்கப்பா, கதவை திறங்கப்பா, கண்ணெல்லாம் காந்துது, அந்த புகையை ஆஃப் பண்ணுங்க, கண்ணெல்லாம் எரியுதுப்பா, உள்ள இருக்க முடியல, அந்த லைட்டை முதல் ஆஃப் பண்ணு, புகையை நிறுத்து, மொபைலை தூக்கி தூர போடுங்கப்பா, எனக்கு அருவருப்பாய் காணப்படுகிறது. இரக்கமுள்ள தேவன் அவர் போகல, உயிரை கொடுத்து இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், எப்படியாவது ஜனங்களை காப்பாத்துன்னு சொல்லி கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். பலிபீடத்தில் இருக்கிற அந்த கருப்பு டிஜிட்டல் போட மாத்து. தேவனுக்கு அருவருப்பு, அருவருப்பு. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு உண்மையாய் வாழ எனக்கு இங்க திருச்சபை மக்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. உம்மை துக்கப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ, உம்மை காயப்படுத்தாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.